ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். எப்படி சொல்லுங்க. நல்லா இருக்கேன். சொல்லுங்க. சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா நம்ம கடந்த எபிசோட்ல எம்ம பத்தி பார்த்துட்டோம். அதே மாதிரி எஸ் பத்தி இந்த எபிசோட்ல பார்க்க போறீங்க. எஸ்ஸில் பிறந்தவங்க கர்மா என்ன? எஸ்ங்கிற எழுத்து நீங்க எடுத்த எடுப்புலயே நமக்கு தெரியும், குருவோட தன்மை கொண்டதுன்னு நம்ம பார்த்துடலாம். அந்த எஸ் எழுத்துல நீங்க கவனமா நீங்க பாத்தீங்கன்னாக்க 2 தலை இருக்கும். அதுக்கு இந்த 2 தலை இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்கள்கிட்ட எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா. ஓ எப்ப இதாவாங்க, ரெண்டு தலை இருக்கு. அலர்ட்டா இருக்கணும். அலர்ட்டா இருக்கணும். அதனால நீங்க பாத்தீங்கன்னாக்க, இவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னாக்க, ஒரு தலை என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்க, அவர் ரொம்ப நல்லவருங்க அப்படிம்பாரு ஒரு சமயம். அதாவது ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, உலகத்துல அவரை மாதிரி பார்க்கவே முடியாதுங்க அப்படின்லாம் வந்து ஒரு அபிப்பிராயத்தை சொல்லுவாங்க. இன்னொரு சமயம் ஏதாவது கேட்டிங்கன்னா, ஒருத்தரை பற்றி கேட்டோம்னா தரையில் போட்டு நல்லா தேய்ச்சி அமைச்சு கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அபிப்பிராயத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீமெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஒருத்தரை பற்றி நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, நல்லவங்கன்னு இல்லை ரொம்ப நல்லவங்க அல்லது ரொம்ப கெட்டவங்கன்னு சொல்லக்கூடியவங்க இந்த நம்பரில் 2 கான்ட்ராஸ்ட்ல இருப்பாங்க. கான்ட்ராஸ்டில் 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய எழுத்து தான் இந்த எழுத்துல வடிவத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, குருவோட தன்மை கொண்டு இருந்தாலும் இவங்க சுகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. சுகமான வாழ்க்கையில் குருவோட தன்மைங்கிறது சுகத்தை விரும்புறது இல்லை, ஆன்மீகத்தை விரும்புறது. கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறது, நம்ம ஏணி மாதிரி இருக்கணும், அடுத்தவங்களை ஏற்றி விட்டுட்டு நம்ம வந்து அதே இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நம்மள்ட்ட படித்த மாணவன் ஒருத்தர் வந்து நாளைக்கு பணக்கம் வைக்கும்போது ஏற்படுற மகிழ்ச்சி அவங்களுக்கு ₹1,00,000 கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எஸ்ஸுங்கிற எழுத்துல உள்ளவங்க குருவோட தன்மை கொண்ட எழுத்துனாலும் இவங்க வந்து அதற்குண்டான பங்கையும் வாங்கிக்கிட்டு தான் விடுவாங்க. எப்படின்னா, ஒரு அதாவது அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய லக்ஸுரி திங்குன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஏன் லக்ஸுரி திங்கில் இவங்களுக்கு வந்து ரொம்ப நாட்டம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஸுரி திங்குக்கு உண்டான எழுத்தான எஸ்ஹெச்ன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, லக்ஷ்மின்னு வரக்கூடிய எஸ்ஹெச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸ்னேக் அண்ட் லேடர்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த ஸ்னேக் அண்ட் லேடரில் அந்த லக்ஸுரி திங்கில் வர்றதுனால இவங்களுக்கு இயல்பாகவே சுகத்தில் ரொம்ப ஆழ்ந்து அனுபவிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நம்ம வந்து சுகமாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து இவங்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும். அந்த குணம் சின்னதுலேருந்தே இருக்குது. சின்னதுலேருந்தே இருக்கும். தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு சில பேர் நினைப்பாங்க. அது மாதிரியெல்லாம் இருக்குது. இது வந்து சில சமயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு 2 எக்ஸ்ட்ரீம் உண்டு இதில். எல்லாத்தையும் செஞ்சுட்டு கெட்ட பேர் எடுக்கிறவங்களும் இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மறந்துட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அதுவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது. குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் மிகப்பெரிய இது என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு குழந்தை எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு குழந்தை, இவங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படின்னாலும் சரி, 2 குழந்தை இருந்தாலும் சரி, இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் இவங்களுடைய குழந்தைகளில் ஏதோ ஒரு குழந்தை எந்த விதமான பரிகாரத்துக்கும் உட்படுத்தப்படாமல் அவங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்ல முறையில் இல்லாமல், இவங்களாலேயே அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற லெவலில் ஒரு தன்மையை வந்து இவங்களுக்கு ஏற்படுத்திடுது. இதை நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த குழந்தை வந்து வேறு மாதிரி ஒரு விரும்பி திருமணம் பண்ணுறதுல ஏதோ ஒரு தவறு, அல்லது வேறு மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வேற ஒரு விஷயங்கள், அதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு படிப்புக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்காம இருக்கிறது, சைக்காலஜி ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு பலவிதமான ருணரோக சத்துருக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த குழந்தையை வந்து இவங்களால் மீட்டெடுக்க முடியாமல் போயிடுது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இவங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எல்லா குழந்தைகளையும் வளர்க்கும் போதும் அந்த குழந்தைகளுக்கு உண்டான ப்ளஸ் மைனஸை பார்த்து, இவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் செயல்படுவாங்க, ரொம்ப அமுக்கிடுவாங்க போட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னாக்கா இவங்களுடைய அந்த அந்த குறைபாடுகளையும் நீக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. சிறப்பு ஐயா. அதே மாதிரி இந்த எஸ்ஸில் பிறந்தவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. திருமண வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்குங்கிறது. கொஞ்சம் லேட்டானாலும் கொஞ்சம் நல்லபடியான வாழ்க்கை அவங்களுக்கு நிச்சயமாக அமையும். கணவன் மனைவி அந்யோன்யம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த எஸ்ஸுங்கிற எழுத்துக்கு நிச்சயமாக நடக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, கணவனுக்கு அடிபணிஞ்சு போகிற மனைவி, மனைவியை வந்து துச்சமாக அடிபணிஞ்சு நடத்துகிற கணவன், இதுவும் இந்த செக்ஷனில் உண்டு. அது வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து அமையக்கூடிய ஒரு வாழ்க்கை நிச்சயமாக வந்து திருமணம் சம்மந்தப்பட்டதில் இவங்க வந்து எழுத்த மாதிரி இல்லாமல் ஒரு லக்கி ஃபெலோன்னு நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக சொல்லலாம். சிறப்பு சிறப்பு ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு உண்டான நிறம், வண்ணம், அதை பற்றி சொல்லுங்க. அதிர்ஷ்ட வர்ணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் குருவோட தன்மை கொண்ட வர்ணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற வர்ணம். அது எல்லாருக்கும் தெரியும். இதில் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வயலட் நிறம், கத்தரிப்பு வர்ணம்னு நம்ம சொல்லுவோம். அந்த கத்தரிப்பு வர்ணமும் நல்லா இருக்கும். இதை வந்து உடையிலையோ அல்லது நம்ம வந்து யூஸ் பண்ணுற பேனா,
கைக்குட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லயோ நம்ம கையில வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னாக்க ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்ட வர்ணமா அதிர்ஷ்ட ஆகர்ஷணங்களை ஏற்படுத்தக்கூடியதா அது செயல்பாடு பண்ணும். இவங்களுக்கு உண்டான எண்யா தேதி. ஆமா, எண்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 3க்கு வந்து 3, 5, 9 இந்த சம்பந்தப்பட்ட தேதிகள் 3, 12, 21, 30, 5, 14, 23, 9, 18, 27 சம்பந்தப்பட்ட தேதிகள். அதே மாதிரி கூட்டு நம்பர் கூட்டு எண்ணிக்கை வந்து 3, 5, 9 சம்பந்தப்பட்ட எண்கள் வந்துச்சுன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு தரும். 6 எண்கள் எதிரியா இருக்கும். 6ஆம் தேதியோ 15, 24 தேதியோ அல்லது தேதி மாத வருஷம் கூட்டு எண் வந்து 5ன்னு வந்தாலும் அவங்க அதுல எந்த விதமான விஷயங்களையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. எஸ் எழுத்து பேர் உள்ளவங்களுக்கு காதல் வந்து கை கூடுமா? இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க அதை விரும்ப மாட்டாங்க. ஆமா, இதை ரொம்பலாம் விரும்ப மாட்டாங்க. ஆனா இன்னொன்னு இருக்கும் என்னன்னா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உறவு முறையிலேயே ஒன்று நினைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களே கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல் தான் வரும். பெரும்பாலும் உறவு முறையில தான் அரேஞ்சிடு மேரேஜஸா இவங்களுக்கு இருக்கும். இவங்க சொல்ற மாதிரி விரும்பி திருமணம் பண்றதை இவங்க வந்து விரும்பவே மாட்டாங்கிறது தான். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க விரும்பி திருமணம் பண்ணா வருமானம் வராது இல்ல. ஸோ அதுலயும் கால்குலேட்டிவா இருப்பாங்க. நம்ம எதை செஞ்சாலும் நமக்கு என்ன பங்கு வருது. ஒரு பையன் வந்து ஜெயிச்சு நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாணவனா இருந்தாருன்னா காலில் ஆசீர்வாதம் வரீங்களே இவர்கிட்ட என்ன கிடைக்கும், என்ன பரிசு பொருள் கொண்டு வந்திருக்காருன்னு இப்ப நினைக்கக்கூடிய எழுத்து தான் இந்த எஸ்ஸுங்கிற எழுத்து. ஸோ அப்ப எல்லாத்துலயுமே இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா தனக்கான பங்கு கேட்கும். அப்ப திருமணத்திலையும் வந்து வரதட்சணையை எதிர்பார்க்கக்கூடிய நம்பருங்கிறதுனால எழுத்துங்கிறதுனால இவங்க விரும்பி திருமணம் பண்றது தான். அதனாலதான் விரும்பி திருமணம் பண்றதை விரும்புவாங்களே தவிர்த்து வேற ஒன்றும் அதுலதான் பண்ணியாகணும்னு கிடையாது. பட் அமைக்கிறத அப்படி அமைச்சுக்குவாங்க அப்படிங்கிறது அதுல உள்ளது. சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இந்த எஸ் எழுத்துல ஆரம்ப எழுத வச்சிருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி போடக்கூடிய நவரத்தனங்கள் இதுல பாத்தீங்கன்னாக்க குருவோட தன்மை கொண்டது. கனக புஷ்பராகம் சொல்லக்கூடியது. கனகம்ங்கிறது தங்கம். குருவுக்கு உண்டானது பார்த்தீங்கன்னாக்க தங்கம் தான். நேரடியாக பார்த்தீங்கன்னா இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆதிசங்கரர் வந்து குருவுக்கு உண்டான கனியான நெல்லிக்காயை கொடுத்து தான் கனகதார ஸ்தோத்திரம்ங்கிறத பொழிய வச்சார். அப்போ நெல்லிக்காய்ங்கிறது தங்கம்ங்கிறது குரு எல்லாமே அந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது கனக புஷ்பராகம் ஆட்காட்டி விரலில் வலதுகை ஆட்காட்டி விரலில் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் வலதுகை ஆட்காட்டி விரலில் தங்கத்தில் போடுறது தான் சிறப்பு. ஸோ கனக புஷ்பராகம் போடுறது மிகப்பெரிய நற்பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். சிறப்பு. இவங்களுக்கு உண்டான வண்டி வாகனம் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்க வந்து எப்பயுமே எல்லாமே கால்குலேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க. இவங்க வந்து எதையுமே வந்து ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வண்டியை புதுசாக வாங்கினா நல்லதா, செகண்ட் ஹேண்டாக வாங்கினா நல்லதா, இது வந்து ஒருத்தட்ட பிளட்ஜ் ஆகி சீஸான வண்டியில் ஃபைனான்சியல சீஸான வண்டியில் வாங்கினா நல்லதா இப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்க பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் ஒரு கால்குலேட்டிவாக இருக்கிறதுனால பெரும்பாலும் செகண்ட் ஹேண்ட் வண்டிகளை தான் வாங்குவாங்க. இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டிகளை பார்த்து வாங்குவாங்களே தவிர்த்து புதுசாக வாங்கணுங்கிறது ஆர்வம் இவங்களுக்கு இருக்காது. ஏன்னா கால்குலேட்டிவ் அந்த மைண்ட் இருக்கிறதுனால செகண்ட் ஹேண்ட் வாகனங்களை தான் வாங்குவாங்க. நிச்சயமாக நினைச்சதை வாங்குவாங்க. இவங்க வந்து வண்டியை வாங்கிட்டு இஎம்ஐ டியூ எல்லாம் கட்ட முடியாமல் திருப்பி சீஸாகிற மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. எது பண்ணாலும் பக்காவாக ஃபினான்ஷியலாக வந்து சவுண்டாக இருந்தால் மட்டும்தான் காலடியே எடுத்து வைப்பாங்க. இல்லைன்னா போகவே மாட்டாங்க அந்த விஷயத்துக்கு. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது வண்டி வாகனங்கள் இயல்பாகவே அமைகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது வீடுகள் அமைகிறது எல்லாம் சிறப்பாக இருக்கும். லேண்ட்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து முடைப்படாமல் எதையுமே வந்து உங்கள்கிட்ட பணம் இருந்தால் அதை கால்குலேட் பண்ணி நிச்சயமாக வாங்கிடுவாங்க. வாங்கினதை திருப்பி அவங்க விற்கவே மாட்டாங்க. அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குவாங்க. சிறப்பு. இது ரொம்ப முக்கியம். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சரி வேலையும் சரி எந்த டிபார்ட்மெண்ட்ல அமையும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னாக்க உத்தியோகத்துறையில படிப்பு படிச்சிருந்தவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் படிச்சாதான் சிறப்பு. படிக்காம இருந்துட்டாங்கன்னாக்க வீண் விவாதம் வம்பு வழக்கு இதுல எல்லாம் போய் மாட்டிக்கிட்டு அடுத்தவங்களை வந்து இது கோல் சொல்றது அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு வாழ்க்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம சகுனின்னு ஒரு பேர் எடுத்துருவாங்க. அதுவும் எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரியான எழுத்துக்கள் உள்ளவங்க கண்டிப்பாக படித்து வேலைக்கு போயிடணும். இல்லை படிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வேறு ஏதாவது இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த மாதிரி பேர் வந்துடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு படிப்பு, ஒரு டிப்ளமா ஆகட்டும், ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிருங்க. நீங்கள் அது ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக ஒரு தெருவில் இருக்கிற ஒரு கடையில் வாங்கினாலும் சரி, ஏதோ ஒரு படிப்பு படிச்சுட்டு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இது வேலை செய்யும். ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும், நற்பெயரையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறப்புங்க ஐயா. இவங்களுக்கு வீடு மனை இதெல்லாம் எப்படிங்க அமையும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் வாங்கினாங்கன்னா திருப்பி விற்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் பணம் இருந்தால் தான் வாங்குவாங்க.
ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கால்குலேட் பண்ணி தான் வாங்குவாங்க. வாங்குறதையும் வந்து இந்த மற்ற எண்கள்லாம் பார்த்து எழுத்துக்கள்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை வந்து இஎம்ஐ கட்ட முடியலன்னு விட்டுட்டு போயிருங்க. அது மாதிரியெல்லாம் கிடையாது. எதை செஞ்சாலும் வந்து ஒரு தீர்மானமாக ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்க. நம்மளால முடிஞ்சா தான் வாங்குவாங்க. வாங்கினதை திருப்பி விற்க மாட்டாங்க. நிச்சயமா இவங்க வாங்குவாங்க. நிறைய விஷயங்கள வாங்குவாங்க. வாங்கினது விற்காம இருக்கிறது ரொம்ப விஷயமாச்சே, நல்ல விஷயமாச்சே. ஸோ அது இவங்கள பொறுத்தவரைக்கும் வீடுகள் எப்படி சின்ன அமையுமா பெரிய வீடு? இவங்க வந்து நாசுக்கான வீடுன்னு சொல்லுவாங்க. ரொம்பலாம் பெரிய வீடுகள அமைச்சு நம்ம வந்து இம்சைகளை எடுத்துக்க கூடாது. நமக்கு தேவைக்கேற்ற சரௌண்டிங். அடுத்தவங்களுக்காக நம்ம வீடு கட்டக்கூடாது. நமக்காக வீடு கட்டணும். வசிக்கவா, ரசிக்கவா அப்படின்னு பார்க்கும்போது வசிக்கிறதுக்கு தான் அவங்க வீடு கட்டுவாங்க. சிறப்பு சிறப்புங்க. கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம பேசி முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்தடுத்த இடத்தை பத்தி பார்க்கலாம் ஐயா. வணக்கம். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.